வேலை இல்லை. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம பேரை சொன்னாலே கணையர் சொன்னாலே சேர்க்க மாட்டான். எங்களுக்கு வந்து ஒரு சரியான வாழ்க்கை இல்லைண்ணா. கன்னிநகர்னாலே வேலையும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பேர் கன்னிநகர்னு சொன்னாலே நம்ம கிட்ட கூட பேச கூட மாட்டாங்க. அப்போல்லாம் நம்ம வேலைக்கு போயிட்டு வரணும் வச்சிங்கன்னா 10 நாள் கழிச்சு நம்ம வந்தோம்னு வச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற சாமான் சட்டை எதுவுமே இருக்காது. இப்போ அப்படி இல்லை. இப்போ நல்லா கொஞ்சம் இதுவாகிடுச்சு ஓரளவுக்கு. உண்மையிலே சொல்ல போனா வச்சிங்கன்னா இந்த திருட்டு பயம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமாண்ணா, அதிகமாக இருக்குண்ணா. இப்போ ஒரு பொண்ணை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுன்னு வச்சுன்னா அது ஒரு பயம் தானே. அது எப்போ போயிட்டு எப்போ வரும் நம்மளுக்கு தெரியாதுண்ணா. அது கேஸில் கட்டி எடுக்கலாமா, இவங்க பாக்கெட்லேருந்து பணத்தை திருடலாமா, இவங்க பாக்கெட்லேருந்து செல்லை திருடலாமா, இவங்கள ஓட விட்டு வெட்டலாமான்னு ஏன் பண்ணுதுங்கன்னா பணம், கெஞ்சா, மாத்திரை, அதுதான் லைஃப். இதை கொஞ்சம் ஒழிச்சு கட்ட சொல்லுவேன். அதுதான் நான் முதலமைச்சருக்கே நான் சொல்லுவேன் இந்த வார்த்தை. நானும் அந்த கட்சிக்காரச்சு தான், முதலமைச்சருக்கோடு நானும் ஒரு கட்சியில் அந்த கட்சியில் தான் இருக்கேன். இந்த கவர்மெண்ட் வந்து ஒன்று சேவை செய்யணும் வச்சிங்கன்னா பப்ளிக்காக வந்து பண்ணுறாங்கன்னா அந்த பேர் தான் சொல்கிறாங்க தவிர வேறு எதுவுமே இது பண்ண மாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இப்போ கண்ணைநகர் பேரை சொன்னாலே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. கல்யாணம் நடக்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க. அதே மாதிரி சுத்தம் எங்களுக்கு எல்லாம் நிறைய நோய் வேலை இல்லை. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நம்ம பேரை சொன்னாலே கணையர் சொன்னாலே சேர்க்க மாட்டான். ஓகே, நம்ம பிறந்த ஊர் சொன்னாச்சு பரவாயில்ல, அது அட்ஜஸ்ட்மெண்ட் இது பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த ஊரை பற்றி சொன்னாச்சு கணையர்லேருந்து வரணும்னு சொன்னாச்சுங்களாம்மா வேணாம்மா நீங்கள் வேணாம்பான்றாங்க. நானா பண்றது நான் எதனால தெரியல. அந்த ஊரை பத்தி நான் தெரியல, திருட்டு ஊரா நான் தெரியலண்ணா இது. ஆனா இப்பயும் திருட்டு கொலையால எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா பரவாயில்ல ஓரளவுக்கு. இப்போ நம்ம வரும்போது நாங்கள் ஸ்டார்டிங்ல வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். கன்னிநகர்னாலே வேலையும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பேர் கன்னிநகர்னு சொன்னாலே நம்ம கிட்ட கூட பேச கூட மாட்டாங்க. அப்போல்லாம் இப்போ அப்படி இல்லை. இப்போ நல்லா கொஞ்சம் இதுவாகிடுச்சு ஓரளவுக்கு. எங்களுக்கு வந்து ஒரு சரியான வாழ்க்கை இல்லைண்ணா. உண்மையிலே சொல்ல போனா வச்சுக்கண்ணா இந்த திருட்டு பயம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமாண்ணா, அதிகமா இருக்குண்ணா. பொம்பளை பசங்கலாம் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க ஒன்று எதுவுமே நான் வரத்துலண்ணா. அதுலாம் குழந்தைங்க வரத்துக்கு பயந்துன்னு போகுது. நான் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களாம். நான் வந்து ஒரு 24 வருஷம் ஆகுது இங்கே வந்து. வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி கன்னிநகர்னாலே ரொம்ப இது பண்ணுவாங்க. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. சின்ன வீட்டு பசங்களே வந்து பொண்ணுங்க வந்து ஆமாங்க பயமா இருக்கு. ஆமா, அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் நடந்துதுண்ணா இந்த இதில். இப்போ ஒரு பொண்ணை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுன்னாச்சுன்னா அது ஒரு பயம் தானே. அது எப்போ போயிட்டு எப்போ வரோம் நம்மளுக்கு தெரியாதுண்ணா. அது நம்ம போகிறோம், வேலைக்கு போயிட்டு வரோம், காலைல போகிறோம், அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன நம்ம 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 உயிரோட நம்ம திரும்பி வருமா வரலையா திரும்ப தெரியாதுண்ணா. இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. இது மாதிரி தான் வந்து பாருங்க வராங்களா காலைல வந்துட்டு அட்டனன்ஸ் போட்டு இது மாதிரி பண்ணிட்டு போறாங்க, எதுவுமே பண்ண மாட்டான். அங்கங்கே பாருங்க ட்ரைனேஜ் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்களா. எதுவுமே ஒரு குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்று கூட எதுவுமே இல்லை தளபதி. இந்த பாத்ரூம் ஃபுல்லாக பீ எல்லாமே சேர்ந்து வருது. நம்ம என்ன பண்ணுறது? அதை அவங்கள சொல்லுவான். அவங்ககிட்ட போய் நம்ம கண்ணு அம்புறம் ஆள் அம்புறமாட்டாங்க, ஆள் அம்ப மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? அதை சொல்லுவேன். எல்லாமே இடம் பொருள் எல்லாமே நல்லா தானே இருக்குண்ணா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா எப்படி சொல்லணும்னா வச்சிங்கன்னா இந்த ஊருக்கு வந்து வந்ததுலேருந்து எந்த ஒரு இதுவும் சொல்யூஷனே எடுத்துல. நம்ம கூலி வேலை செய்கிறோம், நம்ம கூலி வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் கேட்டோம்னா வச்சிங்களா, நான் வேலைக்கு தானே கேட்டேன்னாச்சு எந்த ஏரியாவில் இருந்து போகிறோம்னு கேட்டால் இந்த மப்சூல் வரும்னு சொன்னாங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான். ஓகேண்ணா எதுவுமே பண்ண. அண்ணா இப்போ எல்லாருமே சொந்த ஊர் விட்டு தான் இந்த சென்னைக்கு வந்தாங்க. கன்னிநகருக்கு இருக்காங்க, கன்னிநகருக்கு வராங்க. ஆனால் 10 நாள் சொந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தோன்னா பூட்டு உடச்சி உள்ளிருக்கிற பொருள்லாம் தின்னு போயிடுறாங்கன்றாங்களே, அது உண்மையா இல்லை பொய்யுங்களா? அது உண்மை தானே. அது நம்ம வேலைக்கு போயிட்டு வரணும் வச்சிங்கன்னா 10 நாள் கழிச்சு நம்ம வந்தோம்னு வச்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற சாமான் சட்டை எதுவுமே இருக்காது. நம்ம பார்த்தோன்னா வச்சிங்கன்னா என்னன்னா இது எதுவுமே இல்லை. ஆனால் வீடு வச்சிருந்த மாதிரியே தெரியாது, எப்படி தான் எடுக்கிறான்னு தெரியாது. ஜன்னல் வழியாந்து இந்த முறத்தை வச்சு இந்த போன் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. சரிண்ணா தேங்க்யூண்ணா. இந்த கன்னிநகர் நல்ல விஷயங்கள் என்ன இருக்குண்ணா சொல்லுங்க. கன்னிநகர்ல எதுவுமே நல்ல விஷயம் இல்லைண்ணா. பசங்க வந்து வேற லெவல்ண்ணா. பாதி இருக்காங்க பாதி இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா வச்சிங்களா சின்ன பசங்க நம்ப கூடாது. நம்மளே மாதிரி ஏஜிக்கிறவங்கள அவங்கள நம்பலாம். சின்ன பசங்களை வந்து நம்பவே கூடாது. அது உண்மை.
நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கண்ணகி நகர்ல தேங்கி போய் நிக்குது அழுகு தண்ணி மேல ஆமாங்கண்ணா. குப்பை, எல்லாருமே பக்கத்துல கொட்டிடுறாங்க. அதனால கீழே இருக்கிறவங்க வீட்டுல வந்து கொசு தொல்லை தாங்க முடியல, நிறைய வியாதி வருது ஆமா, அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது வேணா உண்மைதானா. தண்ணி வந்து தேங்குற தண்ணி வந்து யாருமே எடுக்கலண்ணா. இந்த கார்பரேஷன் நடச்சுறாங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்க தெரியுமா, வந்து கையெழுத்து போட்டு எதுவுமே பண்ண மாட்டான். அந்த எப்படி சொல்றது, அது ஒரு வீடு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கினது, எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம கார்பரேஷன் போய் சொன்னாலும் சரி, அந்த கவர்மெண்ட் அவங்க கிட்ட சொன்னாலும் சரி, எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அதான் ப்ரோ, இப்போ பரவாயில்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் இல்லை, இப்போ ஓரளவுக்கு இதுவாக இருக்கு. ஆனால் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு எல்லாமே. இல்ல நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இங்க ஸ்கூல்ல எங்களுக்கு இல்ல, ஆனா வெளியே ஏரியாவுக்கு தான் நான் போறோம் படிக்க வைக்கிறதுக்கு, போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு பயமாவே இருக்கு. ஆமாம், பராமரிப்பு கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம கார்பரேஷனு அதெல்லாம் வந்து இதை பாருங்க, இப்போ கூட பாருங்களேன், செப்டி டேக்கா பாருங்க, ஃபுல்லாக கொசு வராங்க, அவங்க பாட்டு ஆமா. பைசா வாங்கி போறாங்க. ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு எடுத்தாங்கன்னா, எதுவுமே இது இன்னைக்கு பண்ண மாட்டாங்க. அடுப்பு எடுத்தாங்கன்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த எப்படி சொல்றது, கார்பரேஷன்லாம் ரொம்ப ஒர்த்தே இல்லை. சரிண்ணா. இந்த கவர்மெண்ட் வந்து ஒன்று சேவை செய்யணும் வச்சுக்கினா, பப்ளிக்கா வந்து பண்றாங்கன்னா அந்த பேர் தான் சொல்றாங்க தவிர வேற எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. பப்ளிக் சர்வெண்ட்ன்றாங்க, ஆனா எதுவுமே இல்லை, எந்த ஊதனமும் இல்லை. நாங்களே தான் பண்ணிக்கணுமே, மாப்பு பூச்சி வச்சு நாங்களே எல்லாமே இது பண்ணிக்கின்னு எல்லாத்தையும் தண்ணி எடுத்துனுக்குறோம். ஆனா வராங்க பேருக்குன்ற மட்டும் சொல்லிட்டு போறாங்க. நம்ம வந்து பாத்துறோமா, இதை எடுத்துருமா, அவ்வளோதான். அதுனா அது வார்த்தை. நாங்கள் தான் இறங்கி செய்கிறோமே அந்த வேலையை. அவங்க செய்யறதுக்கு பதிலாக எங்களுக்கு சம்பளம் கொடுத்துலாமே, நாங்கள் செய்கிற வேலைக்கு. எது நம்ம அவங்களுக்கு நம்ம ஊதியமாக இருக்கணும், அந்த ஊதியம் நம்ம பண்ணிட்டு போகலாம். சொல்லுங்க. தேங்க்யூ. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். எனக்கு அந்த பையன் லாஸ்ட் பையன் தான் எனக்கு சாப்பாடுறான். மிச்சம் 5 பசங்கள 4 பிள்ளைங்க தசை மாதிரி கடுத்தாலும் 10 ரூபாய் தாய்க்குன்னு கொடுக்கறதுக்கு நாதி கிடையாது. அவ்வளோ இதில் கிடக்குறேன் நான். அந்த ஒரு புள்ள சம்பாரிச்சு நாங்கள் என் புள்ள எனக்கு கொடுக்குற சாப்பாடை வச்சு நான் சாப்பிட்டு வரேன். நான் எந்த வேலைக்கும் போக என்னால் முடியல. வயசாயிடவோ எனக்கு எந்த வெயிட்டு எதுவும் தூக்க முடியல. அதனால் இப்போ இந்த வீட்டில் இந்த தண்ணிலாம் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களா, தண்ணிலாம் வராதா, நீங்கள் பிடிச்சி தான் வச்சுக்கணுமா? ஆமாம், பிடிச்சி வச்சுக்கணும். 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி. 3 நாளைக்கு ஒரு வாட்டி. இப்போ இந்த தண்ணி போதுமா உங்களுக்கு? நீங்கள் புலங்க போதும். சரி. இப்போ குடிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? கரண்ட் பில் எவ்வளோ வருது இங்கே? கரண்ட் பில் தாம்மா 6000 ரூபாய். 3 மாதம் தாம்மா ஆகுது. 6000 ரூபாய் கட்டிட்டு வந்தோம்மா. 3 மாதத்துக்கு 6000 ரூபாய். தனி அட்டை தானம்மா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து? கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டில் கொடுக்குறோம்மா. அவசரம் கொடுத்தாங்க, அதை வாங்கி வச்சுன்னு போய் கட்டிட்டு வந்துட்டுது. அது முதல்ல போய் 5ஆம் மாதம் போய் கட்டினோமா, 6ஆம் மாதம் வாங்கினாங்க. 6ஆம் மாதம் காசு இல்லை, அதனால 7ஆம் மாதம் போனால் 3500 நாங்கள். சரி. 3500 ரூபாய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் இதுக்கு எடுத்துக்கு நான் 8ஆம் மாதம் போனதுக்கு 6000 ரூபாய் அப்படின்றாங்க. அது பழைய அட்டை, இது புது அட்டைமா. இது புதுசா? 5600 ரூபாய், அதான் 5630 ரூபா வந்துருக்குங்களா? ஆமாம். இந்த வீட்டுக்கு உங்களுக்கு 5600 ரூபாய் வருதா? பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த டிவி, இந்த லைட்டு, இந்த லைட்டு கூட ஒன்றும் ஓடல. இந்த லைட்டு, அதில் ஒரு லைட்டு, இதில் ஒரு லைட்டு, ஃபேன். இதாம்மா, இதுக்கு இவ்வளோ பணம். எப்படிமா நீங்களே சொல்லு. ஒரு புள்ள சம்பாரிச்சு எங்களையும் பார்த்துக்கணும், எதுனா வர செலவு பார்த்துக்கணும். இந்தமாரி கரண்ட் பில் எங்களால் கொடுக்க முடியுமா? எங்கே வேலை செய்கிறாரு? இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் தம்ப வேலை செய்யணும். ஹவுஸ் கீப்பிங்காக ஒரு கம்பெனியில் இருக்காரு. எவ்வளோ சம்பளம் அவங்க? சம்பளம் சேலரிலாம் பற்றி தெரியாது, சொல்ல மாட்டாங்க. மருமக அவங்க வேலைக்கு போகிறாங்களா? போகிறாங்க, இப்போ தான் போகிறாங்க. ஒரு நான் 5 மாதமாக ஆகுது அவங்க போய். குழந்தைனா பிறந்துட்டா இந்த வீடு பத்தாதுங்களே. நான் என்ன பண்ணுறது? ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. இதுக்குள்ள குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.